அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். பட் இன்றைய சிறப்பு செய்திகள் கியூபா, உக்ரைன் இந்த இரண்டு தகவல்களை கொஞ்சம் முழுமையாக அலசி ஆராய்ஞ்சிடலாம். லைவ் போடலாம் தான் நினச்சேன் நான். சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் கண்டென்ட் எடுத்துட்டேன். கண்டென்ட்லாம் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தா நிலமை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. உக்ரைனுக்குள்ளார குறிப்பாக இந்த பக்கம் டெல்லவியூ மீதும் உக்ரைன் மீதும் நேற்று இரவு இதுவரை 4வது தாக்குதலை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் தரப்பில். அங்கே பேந்தர் அப்பாஸில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மறுபடியும் அடிக்க ஆரம்பித்திருக்காங்க. கடுமையான நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கிறது. சரி, நம்ம பார்ட் பை பார்ட்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது முடிஞ்சோடனே அடுத்து இரவு பதிவில் வேறு டீட்டெயிலாக போட போகிறோம் இல்லையா? அதனால் சரி, நம்ம இப்போ கொஞ்சம் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்தாலான்ற மாதிரி உக்ரைன் விவகாரத்தை பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன. ஜெலன்ஸ்கி வேறு ஐரோப்பா தனக்கு துரோகம் செய்து விட்டதா மனுஷன் புலம்பியிருக்கிறாரு. சரி, நம்மக்கிட்ட புலம்பும் போது அதை நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா அது நியாயமாக இருக்காது இல்லையா? அதனால் நான் உங்ககிட்ட இந்த விவகாரத்தை சொல்ல வரேன். கியூபா வேறு டார்கெட் வச்சாங்க அமெரிக்கா. ஃபஸ்ட்டு ஈரான், அதுக்கப்புறம் கியூபான்னாங்க. ஆனால் அங்கே இப்போதைக்கு முடியாது, அது போகும்பா 4-5 வருஷத்துக்கு போகும் போல். ஆனால் இங்கே கியூபா அதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துச்சான்ற ஆங்கிளையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கியூபா விவகாரத்தை பேசுகிறதுக்கு முன்பு நான் ரவிக்குமார் சோமு சேனலில் என்ன பண்ணிட்டேன், வழக்கமாக ஃப்ளோவில் கொஞ்சம் அதாவது கியூபாவில் போராட்டங்கள் பெரிய அளவுக்கு நடக்குதுன்னு எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கியூபாவில் எதிர்கட்சிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. அங்கே கம்யூனிஸ்ட் ஆச்சு. அங்கே கம்யூனிஸ்ட்ன்றதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது தனது வெறுப்பை காட்டியிருக்காங்க கடந்த 3 நாட்களாக. ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பவர் கிடையாது. அங்கே நிறைய பெட்ரோல் பங்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வெனிசுலாவிலிருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல் எல்லாமே பெரிய அளவுக்கு கொடுத்துருந்தாங்க கியூபாவுக்கு வெனிசுலாவுக்கு என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, கியூபாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் நிக்கோலஸ் மதுரா மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கிய நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. இவங்க பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டாக கொடுக்காம ஆயில் அண்டு கேஸாக கியூபாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க நிக்கோலஸ் மதுரா அவர்களை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை வர்றதுனால என்ன ஆச்சுன்னா, அப்பயும் கொடுக்குற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அமெரிக்கா கண்டிஷன் போட்டாங்க, எனக்கு கியூபா கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கியூபாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் எல்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. இப்போ விமான சேவையெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விமானங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களே பெட்ரோல் கொண்டு வந்துட்டு இங்கே இறங்கினதுக்கப்புறம் அவங்களே ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களே போயிடணும், எங்கள் நாட்டில் எதுவும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு. பவரும் குறிப்பிட்ட அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்டாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி பேன் பண்ணிட்டாங்க. அது அவங்களோட பிளான் என்ன பாருங்கள். அவங்க அமெரிக்காவுடைய பிளான் ஃபஸ்ட்டு போர்க்கப்பல்கள் மூலயமா சுற்றியும் வளைக்க பிளான் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் 1 அதுதான். ஸ்டேஜ் 2 என்ன பண்ணுறாங்க, அடுத்து அட்டாக் பண்ணலான்ற பிளானில் இருக்காங்க. இந்த ஈரான் நடக்கும்போதே சைமல்டேனியஸாக அப்புறம் மரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீ போர்ட் இருக்குது. அந்த இடத்துல உள்ளே வந்தாங்கன்னா அப்புறம் கீழே ஒரு அவங்களுடைய கவர்மெண்ட் கட்டிடம் இருக்குது, மெயின் ஆஃபீஸ் இருக்குது. இது ரெண்டுக்குள்ளும் போயிட்டால் ஈஸியாக பிடிச்சிக்கலாம்னு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈரான் விவகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கியூபாவுக்கு போகிறேன், லாட் ஆஃப் பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் இயர்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக மனசு இங்கிலீஷ்லேயே பேசினார். நிறைய பேட் திங்ஸ்லாம் அங்கே நடக்குது, கண்டிப்பாக நான் நிறுத்த தான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் கியூபாவும் நம்மளே கூட இதை சொன்னோம், ஒரு வகையான அது இனப்படுகொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோம். ஏன்னா கியூபா சின்ன நாடு, சுற்றியும் போர்க்கப்பல்களை கொண்டு போயிட்டு நீங்கள் உள்ளே ரவுண்ட் பண்ணி நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே போகக்கூடாதுன்னு தடுத்துட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணுறது? எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சீனா எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ரஷ்யா எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இடையில் மெக்சிகோவோட கிளாடியா ஷென்பம் அவர்கள் கூட தனது ஒரு டன் கணக்கில் அனுப்புனாங்க உதவிகள்லாம். ஆனால் அது போதுமான அளவுக்கு இருக்காதில்ல அங்கே. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தனது அன்றாட தேவைகளுக்கான எதுவுமே வராத பட்சத்தில் விலைவாசி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இப்போ ஈரான் யுத்தத்தில் இன்னும் சொல்லவா வேணும். பெட்ரோல் டீசல் விலைலாம் எவ்வளோ விண்ணு முட்டிகிட்டு இருக்கோம். அதனால் கடந்த 2 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம்,
உடனே முடிச்சிருங்கன்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, மார்க்கோ ரூபியோ அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வெனிசுலாவை எப்படி தனது கட்டுக்குள் கொண்டு வராங்களோ அதே மாதிரி கியூபாவுக்குள்ளரையும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி கம்யூனிஸ்ட் ஆட்சி அகற்றப்பட்டு முழுமையாக நல்ல பிள்ளைங்களா குட் பாய்ஸாக இருந்தாங்கன்னா கியூபாவை வளர்த்த வேண்டியது எங்களோட பொறுப்பு, கமான் பாய்ஸ் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அவங்க ஈரான் நினைச்சாங்க, ஆனால் கியூபா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருவோம் அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடிகிறது. சுற்றி இருக்கிற நாடுகளை எவ்வளோ அழுக்காக நேக்காக மிரட்டியே தனது வலைக்குள்ளே கொண்டு வராங்கல்ல. அப்போ தான் இந்தியா நினச்சேன், சுற்றி இருக்கிறாங்களா நம்மளுக்கே டப்பு கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். இந்த பக்கம் அனுகொண்டு பைசம், இந்த பக்கம் பங்களாதேஷ், இதெல்லாம் நினச்சி பார்த்தேன் நான் இதை. சரி, நம்ம உக்ரைன் விவகாரத்தை போகிறதுக்கு முன்பு நேற்று கொஞ்சம் சிம்பிள் அட்டாக்காக இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா வசம் உள்ள பெல்குரோட் பகுதியில் ஒரு 330 கிலோவாட் சப்ஸ்டேஷனை அடிச்சிட்டாங்க. யார்? உக்ரைனில் இருந்து. அதுக்கு மேலே இன்னொரு சப்ஸ்டேஷன், மொத்தம் 2 சப்ஸ்டேஷன் சுத்தமாக அடிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து. அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்டகிரேட்டட் கேஸ் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஒன்று இருக்குது, அந்த யூனிட்டை வந்து ரஷ்யா தரப்பில் வந்து அடிச்சிட்டாங்க. எல்லை பகுதியில் சிறு சிறு தாக்குதல்கள், சண்டைகள், எல்லையில் கடுமையான யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அது உக்ரைனில். பின்லாந்து ரொம்ப வருடங்களாக தனது நாட்டுக்குள் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, கொண்டு வரவும் கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. தீர்மானமே அதுதான். ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் கைஸ் இந்த கண்ட்ரி. அவங்களாம் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க பின்லாந்து மக்கள். ஆனால் இப்போ சமீப காலமாக அடிக்கடி ரஷ்யா வந்து இப்படி எட்டி பார்த்து மிரட்டிகிட்டே இருக்கிறதுனால, இப்போ கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா பின்லாந்தை பிடிச்சிக்குவாங்கன்ற ஒரு பதற்றத்தில் இருக்கிறதுனால இப்போ அணு ஆயுத ரெஸ்ட்ரிக்டடை வந்து நிறுத்திட்டாங்க. வாங்க பாய்ஸ், வந்து நீங்களும் அணுகுண்டு எங்கள் பகுதியில் வச்சுக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம், தேவைப்பட்டால் கடிச்சு வீசலாம் அந்த பக்கம்ன்ற மாதிரியான உத்தரவுகளை வந்து ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. அதனால் இனி அணுகுண்டு உருட்டி விளையாடலாம் பின்லாந்தில். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இப்படி ஃபுட்பால் இந்த பக்கம் உதைச்சா நீ அப்படியே உருட்டி விடு, அப்படியே என் பக்கம் உருட்டி விடுன்னு எப்போனாலும் விளையாடிக்கலாம், தேவைன்னா தூக்கி 2 ரஷ்யா பக்கம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பின்லாந்துக்குள்ளார. ஹாப்பி பின்லாந்து, சந்தோஷமாக இருங்க அணுகுண்டை வச்சுக்கிட்டு. வேறு என்னங்க நம்ம பண்ணுறது சொல்லுங்கள். அடுத்து ஸ்லோவாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ரொம்ப வாண்டடாக ஐரோப்பா நாடுகள், ஜெலன்ஸ்கி இவங்கெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறீங்க அங்கே ஹங்கேரியினுடைய தேர்தலில். இப்போ ஏப்ரல் மாதம் நடக்க போதில் விக்டர் ஓர்பன் அவர்கள் தோத்துட்டா ஒரு 90 பில்லியனுக்கான லோன் அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துடலான்னு நினைக்கிறீங்க. எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. சரியான ஆளுக்கு ஒரு சூடு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் சப்போஸ் அவங்க தோத்துட்டு விக்டர் ஓர்பன் அவர்கள் வரல அப்படின்னா நாங்கள் வந்து தடுப்போம். அதனால் அப்படி ஒரு கனவு இருந்து அந்த எலெக்ஷனுக்குள்ளே இன்டர்ஃபரன்ஸ் ஆகி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சு விடுவேன் உங்கள் கதையை. நான் வந்து டோட்டலாகவே நிறுத்திடுவேன் அப்படின்ட்டார். சரி, இவர் அந்த பக்கம் சொல்லாங்க, அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகமே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி மனுஷன் புலம்புறாரு. 20ஆம் கட்ட பொருளாதார தடையில் நீங்கள் என்ன சொன்னீங்க, ரஷ்யாவுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு, ரஷ்யாவுடைய சொத்துக்கள் திருடப்பட்டு, அந்த திருடுகிற சொத்துக்கள் அது இல்லாமல் மீதி இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்தி உங்களுக்கு ஒரு 90 பில்லியனுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது சொல்லி வருஷ கணக்காக ஆயிடுச்சுங்க ஐயா. 20ஆம் கட்ட பொருளாதார தடையில் இது அளவுக்கு என்ன உங்களுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றால் ஒன்றுமே அறியல. ரொம்ப லூஸ் விட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் இல்லை. அமெரிக்காவும் பெருசாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாதனால நீங்களும் பொருளாதார தடை விதிக்கலை. இப்போ எனக்கு 90 பில்லியன் எங்கே, அதை நம்பி நான் பல பிளானை வச்சுருக்கேன், உங்களை நம்பி நான் ஏமாந்து நிற்கிறேன். இப்போ இது எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வின்டர் சீசனை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து ஓரளவுக்கு சமாளித்து இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நிற்கிறோம். நாங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் எனக்கு அது ஃபண்டு கொஞ்சம் பாக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு கொஞ்சம் துரோகம் பண்ண மாதிரி தான் பேசுகிறாங்க. நம்பிக்கை துரோகம் மாதிரி பேசுகிறாரு. இப்போ பணம் தான் பாஸ் முக்கியம், பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு பெரிய அட்டாக் ஃபஸ்ட்டு மார்ச் 7ஆம் தேதி நடத்தினாங்கல்ல, அதில் பார்த்தோம்னா கார்கிவில் 11 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க எதனால் அடித்தாங்கன்னா, ரஷ்யா வந்து ஜாப்ரோசிசியாவில் கொஞ்சம் முன்னேறதா இருந்தது, அதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி அடித்த அடியில் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு இவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டாங்களாம். அந்த வெறியில் வந்து இங்கே கார்கிவ் பகுதி அடிச்சிருக்காங்க. 7 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க, 11 மக்கள் வந்து காயமடைந்திருக்காங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1750 ஸ்ட்ரைக் ட்ரோன், 1530 கைடட் பாம்ஸ், 39 மிசைல்ஸ் எல்லாமே
பெரிய அளவுக்கு எங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டும். ஆனால் நாங்கள் அதெல்லாமே சுட்டு வீழ்த்திருக்கோம். ஒரு சில இது டார்கெட் அடைந்திருக்கு. ஈவன் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. அந்த அட்டாக்ல ஒருத்தர் கில்டு 12 பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. 161 ட்ரோன் பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோம். இதை ஜாம் பண்ணி வந்து கீழே விழ வச்சிட்டோம். 36 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்ட்ரக் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நான் எனக்கு நீங்கள் வந்து வெறும் 600 பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் தான் கொடுத்தீங்க இந்த வாழ ஆரம்பித்த காலத்துல இருந்து இது வரைக்கும். எவ்வளோ? 600 பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் தான் எனக்கு கொடுத்தீங்க. அதுக்கே நான் பல தடவை கெஞ்சிட்டேன், பல விசிட் போயிட்டேன், பல தடவை டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னா அந்த இது கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும் 10 நாளுக்குள்ளார 800 பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணியிருக்கீங்க 10 நாளில். நாங்கள் 4 வருஷத்தில் பயன்படுத்தினது நீங்கள் 10 நாளில் பயன்படுத்துறீங்களே. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான், அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தான் இது. ஆனால் எனக்குன்னு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்றாரு. ஏதோ இவர் சொத்து கொடுத்து வச்ச மாதிரியே கேட்குறாரு. யார்? ஜெலன்ஸ்கி. அங்கே கல்ஃப் கண்ட்ரிஸ் அடிக்கிறாங்கன்னா அமெரிக்காவுடைய சொந்த இடத்த போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் அமெரிக்க நிலைகளை பெரிய அளவுக்கு அடித்ததில்லை. ஆனால் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு சாதித்து காட்டி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அவங்க ரொம்ப இன்டர்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. யார்? அமெரிக்கா வந்து இன்டர்னலாக கடுமையாக வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி அடி வாங்கி அமெரிக்காவுடைய மானமே போதே என்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க பெரிய ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்குன்னா நீங்கள் 10 நாளில் 800 பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்க, எனக்கு 4 வருஷத்தில் வெறும் 600 மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப சேம், நான் என் சொந்த உழைப்பில் தான் நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன், உங்களோட உழைப்பெல்லாம் இல்லை. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட இன்னைக்கு கூட அமெரிக்கா எங்களிடம் இன்னைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்பே ஜெலன்ஸ்கி உங்கள் ஆளுங்களை கொஞ்சம் அனுப்பிவிடு, ரஷ்யாவுடைய ட்ரோன் எங்களால் தடுக்க முடியல, உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ கூட நாங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் அனுப்புறத விட உங்களுக்கு முதல்ல ஜோர்டன் அனுப்புகிறேன் நான். இதெல்லாம் எதனால்? நீங்கள் செய்த அந்த நன்றி உதவி, நன்றி கடனுக்கு அதிபல்ல நான் வந்து திருப்பி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அதே நன்றி கடன் உங்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. பொருளாதார தடையை போட்டு விட்டேன் என்று கூறி சிறு பொருளாதார தடை கூட போட்டு விடாமல் ஏமாற்றி எனக்கு 90 பில்லியனுக்கான பணத்தையும் கொடுக்கவில்லை, எனக்கு தேவையான ஆயுதங்களையும் பெரிய அளவுக்கு கொடுக்கவில்லை, இதையெல்லாம் ஏமாற்றி விடுகிறீர்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வந்து கொட்டி இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு மட்டும் நான் தேவைப்பட்டால் வந்து உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் யூகே கொஞ்சம் போயிட்டு கவலைப்படாதப்பா, வருத்தப்படாத, உங்கள் நாட்டுக்குள்ளாரே ஒரு 3 ரிப்பேரிங் ஹப் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் நாடுகளால் கொடுக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள்லாம் நிறைய பாதிப்படையுதில்லை, அதெல்லாம் அங்கேயே ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி CVRT ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், அஸ்கி சப்போர்ட் ட்ரக்ஸ், AS-90 ஆர்டிலரி, L-119 லைட் கன்ஸ், இது எல்லாம் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சதுன்னா அங்கேயே நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலான்ற மாதிரி யூகே ஓடி வந்து ஆறுதல் கொடுத்துருக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ ரஷ்யாவுக்கு கொடுக்குற அந்த டெம்பரரி ஒரு மெஷர்மெண்ட், இந்த எனர்ஜி ஆயிலெலாம் வாங்கிக்கலான்றதெல்லாம் ஒரு டெம்பரரி தான், அதனால் அவங்க பெருசாக வளரலாம் மாட்டாங்க, இருந்தாலும் ரஷ்யா மீது கூட பொருளாதார தடைகளை நாங்கள் தொடர்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யார் சொல்கிறது? அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. இதுவுமே இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொருளாதார தடைகள் இதெல்லாம் தாண்டி இந்த எண்ணெய் விலை ஏற்றம் வந்து என்ன போய் ரஷ்யா வளர்ந்துடும் நினைக்கிறீங்க? என்ன வளர்ந்துடும்? என்ன இந்த வெற்றி கொஞ்ச நாள் தள்ளி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ஒரு வாரத்தில் அவங்க பெருசாக என்ன சாதிச்சிட்டு போகிறாங்க, என்ன வித்துட்டு போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பெருசாக எங்களுக்கு பாதிப்பெல்லாம் இல்லை. ஐரோப்பா யூனியன்லாம் பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் விண்ட் எனர்ஜியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எதுக்கு ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க, அவங்களும் வாங்க மாட்டாங்க, ஹோப் பெட்டராக தான் முடியும், அதனால் கண்டிப்பாக இது அவங்களுக்கு தோல்வியில் தான் முடியும்னு இருக்கிறாரு. நம்பிக்கை வளர வேண்டும். இன்னைக்கு முதல் முறையாக உக்ரைனில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரேகனைஸ் பண்ணியிருக்காங்க. சேம் செக்ஸ் கப்புள் வந்து 2 மனிதர்கள் ஒன்றாக வாழலாம், குடும்பமாக இருக்கலாம் என்று முதல் முறையாக ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ட்ரம்ப் தரப்பில் சற்று கோபத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் நான். இல்லை என்ன சொல்ல போகிறாரு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம் கைஸ், வணக்கம்.